தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்கள் உயிர் போகும் அளவு சம்பவங்கள் நிகழ்வது என்பது கொடுமையின் உச்சம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்ததில் மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அரசு பள்ளியிலே விஷப்பூச்சி கடித்து 3ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்ததாகவும் வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் அம்மாணவர்களுடைய தாய் தந்தையருக்கும் குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளுடைய அவல நிலையால் மாணவர்களுடைய உயிர் போகும் அளவு சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது கொடுமையுடைய உச்சம் என்று தெரிவித்திருக்கிறார். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, சுவர் இடிந்து விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை திமுக ஆட்சியில் இருப்பதாக அவர் வேதனையோடு குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு நடுவே கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் அருகே இருக்கக்கூடிய கீழத்தேனூர் அரசு பள்ளியிலே உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை மாணவர்களை வைத்து சுத்தம் செய்ததாக வரக்கூடிய செய்திகள் மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கு கூட ஆட்கள் நியமிக்க வக்கற்ற நிலையில்தான் பள்ளி கல்வித்துறை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் படிக்க வந்தார்களா அல்லது உங்களுக்கு வேலை செய்ய வந்தார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாணவர்களுடைய பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்து இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்துவது குற்றம் என்பதை இந்த விடியா திமுக அரசு உணருமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலைக்கு அரசு பள்ளிகளை தள்ளிவிட்ட திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என ஆடம்பர மேடை அமைத்து போலியான சுய விளம்பரம் செய்து கொள்வது வெட்கக்கேடானது என தெரிவித்திருக்கிறார். பள்ளிகளுடைய பராமரிப்பையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்ய வேண்டிய தலையாய பணி தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது, வாக்கிங் போவது என போட்டோ ஷூட் எடுப்பது மட்டுமே என்று குறியாக இருக்கக்கூடிய ஒருவர் குரூப் 2 போன்ற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேர்வுகளை கூட முறையாக நடத்த தெரியாதவர் தற்போது தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வாழ்த்திருப்பது சாபக்கேடானது என தெரிவித்திருக்கிறார். விஷப்பூச்சு பாம்பு கடியால் உயிரிழந்த பள்ளி மாணவர்களுடைய குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்கிட இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசி, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயக்குமார்.